நியூஸ்வே நண்பர்களுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோட்டில் இன்று காலை ஒரு தனியார் பைப் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதன் குடோன் பகுதியில் முதல்ல அந்த தீ பரவியது. இதையடுத்து ஒவ்வொரு பகுதியாக பரவி கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீ பரவி கொண்டிருக்க வேளையில் அதை அணைக்க தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் போராடி வருகின்றனர். இதன் சுற்று வட்டார பகுதிகளில் மிகப்பெரிய நிறுவனங்களின் குடோன்கள் உள்ளன. பைப் குடோன், கயிறு குடோன் மற்றும் வலைகள், பிளாஸ்டிக் குடோன், மரக்கடைகள், இந்த மாதிரி பல்வேறு அதனை ஒட்டிய பகுதியில் இருக்கிறதுனால பெரும் தீ விபத்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறத கருதி மிகப்பெரிய ஒரு படை இறக்கப்பட்டு அந்த பகுதிகளெலாம் அடுத்த தீ பரவாமல் இருக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தீயணைப்புத்துறையினர் கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த தீ மேலும் பரவினால் பெரும் விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ளதால் அதை அணைக்குவதற்கு தீவிரமாக போராடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டு நகர் பகுதிகளிலும் இது ஒரு மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுகிறது. மக்கள் பல்வேறு இடங்களில் போக்குவரத்துகள் திருப்பிடப்பட்டு அந்த சக்தி சாலை முழுவதும் அடைக்கப்பட்டு அந்த நிறுவனங்கள் அருகருகே உள்ள அனைத்து நிறுவனங்களும் அடைக்கப்பட்டுள்ளன. இதை தீயை அணைப்பதற்கும் தீ தரமாக தடுப்பதற்கும் தீயணைப்புத்துறை மிகுந்த எச்சரிக்கையுடன் போராடி வருகின்றனர். தண்ணீர் தேவை பூர்த்தி செய்ய ஆங்காங்கே வாட்டர் லாரிகள், தண்ணி லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்டு அங்கே அந்தந்த பகுதியில் உள்ள அந்த தீயணைப்பு வாகனங்களுக்கு தண்ணீர் நிரப்பப்பட்டு முழு நேரமாக போராடி வருகின்றனர். தற்போது ஈரோடு நகரப்பகுதியில் இது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நியூஸ்வே நண்பர்களுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோட்டில் இன்று காலை ஒரு தனியார் பைப் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதன் குடோன் பகுதியில் முதல்ல அந்த தீ பரவியது. இதையடுத்து ஒவ்வொரு பகுதியாக பரவி கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீ பரவி கொண்டிருக்க வேளையில் அதை அணைக்க தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் போராடி வருகின்றனர். இதன் சுற்று வட்டார பகுதிகளில் மிகப்பெரிய நிறுவனங்களின் குடோன்கள் உள்ளன. பைப் குடோன், கயிறு குடோன் மற்றும் வலைகள், பிளாஸ்டிக் குடோன், மரக்கடைகள், இந்த மாதிரி பல்வேறு அதனை ஒட்டிய பகுதியில் இருக்கிறதுனால பெரும் தீ விபத்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறத கருதி மிகப்பெரிய ஒரு படை இறக்கப்பட்டு அந்த பகுதிகளெலாம் அடுத்த தீ பரவாமல் இருக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தீயணைப்புத்துறையினர் கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த தீ மேலும் பரவினால் பெரும் விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ளதால் அதை அணைக்குவதற்கு தீவிரமாக போராடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டு நகர் பகுதிகளிலும் இது ஒரு மிகுந்த ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது. மக்கள் பல்வேறு இடங்களில் போக்குவரத்துகள் திருப்பிடப்பட்டு அந்த சக்தி சாலை முழுவதும் அடைக்கப்பட்டு அந்த நிறுவனங்கள் அருகருகே உள்ள அனைத்து நிறுவனங்களும் அடைக்கப்பட்டுள்ளன. இதை தீயை அணைப்பதற்கும் தீ தரமாக தடுப்பதற்கும் தீயணைப்புத்துறை மிகுந்த எச்சரிக்கையுடன் போராடி வருகின்றனர். தண்ணீர் தேவை பூர்த்தி செய்ய ஆங்காங்கே வாட்டர் லாரிகள், தண்ணி லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்டு அங்கே அந்தந்த பகுதியில் உள்ள அந்த தீயணைப்பு வாகனங்களுக்கு தண்ணீர் நிரப்பப்பட்டு முழு நேரமாக போராடி வருகின்றனர். தற்பொழுது ஈரோடு நகரப்பகுதியில் இது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நியூஸ்வே நண்பர்களுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோட்டில் இன்று காலை ஒரு தனியார் பைப் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதன் குடோன் பகுதியில் முதல்ல அந்த தீ பரவியது. இதையடுத்து ஒவ்வொரு பகுதியாக பரவி கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீ பரவி கொண்டிருக்க வேளையில் அதை அணைக்க தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் போராடி வருகின்றனர். இதன் சுற்று வட்டார பகுதிகளில் மிகப்பெரிய நிறுவனங்களின் குடோன்கள் உள்ளன. பைப் குடோன், கயிறு குடோன் மற்றும் வலைகள், பிளாஸ்டிக் குடோன், மரக்கடைகள், இந்த மாதிரி பல்வேறு அதனை ஒட்டிய பகுதியில் இருக்கிறதுனால பெரும் தீ விபத்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறத கருதி மிகப்பெரிய ஒரு படை இறக்கப்பட்டு அந்த பகுதிகளெலாம் அடுத்த தீ பரவாமல் இருக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தீயணைப்புத்துறையினர் கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த தீ மேலும் பரவினால் பெரும் விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ளதால்
அதை அணைக்குவதற்கு தீவிரமாக போராடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஈரோட்டு நகர் பகுதிகளிலும் இது வந்து ஒரு மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுகிறது. மக்கள் பல்வேறு இடங்களில் போக்குவரத்துகள் வந்து திருப்பிடப்பட்டு அந்த சக்தி சாலை முழுவதும் வந்து அடைக்கப்பட்டு அந்த நிறுவனங்கள் அருகருகே உள்ள அனைத்து நிறுவனங்களும் அடைக்கப்பட்டுள்ளன. இதை தீயை அணைப்பதற்கும் தீ தடுப்பதற்கும் தீயணைப்புத்துறையினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் போராடி வருகின்றனர். தண்ணீர் தேவை பூர்த்தி செய்ய ஆங்காங்கே வாட்டர் லாரிகள் தண்ணி லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்டு அங்கே அந்தந்த பகுதியில் உள்ள அந்த தீயணைப்பு வாகனங்களுக்கு தண்ணீர் நிரப்பப்பட்டு முழு நேரமாக போராடி வருகின்றனர். தற்போது ஈரோடு நகரப்பகுதியில் வந்து இது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நியூஸ்வே நண்பர்களுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டம் அதன் தலைநகர் ஈரோட்டில் இன்று காலை வந்து ஒரு தனியார் பைப் நிறுவனத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதன் குடோன் பகுதியில் வந்து முதல்ல அந்த தீ பரவியது. இதையடுத்து ஒவ்வொரு பகுதியாக பரவி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீ பரவி கொண்டிருக்க வேளையில் அதை அணைக்க வந்து தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினரும் போராடி வருகின்றனர். இதன் சுற்று வட்டார பகுதிகளில் வந்து மிகப்பெரிய நிறுவனங்களின் குடோன்கள் உள்ளன. பைப் குடோன், கயிறு குடோன் மற்றும் வலைகள், பிளாஸ்டிக் குடோன், மரக்கடைகள், இந்த மாதிரி பல்வேறு அதனை ஒட்டிய பகுதியில் இருக்கிறதுனால பெரும் தீ விபத்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறத கருதி மிகப்பெரிய ஒரு படை இறக்கப்பட்டு அந்த பகுதிகளெலாம் வந்து அடுத்த தீ பரவாமல் இருக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தீயணைப்புத்துறையினர் கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் வந்து இந்த தீ மேலும் பரவினால் பெரும் விபத்து வந்து ஏற்படும் வாய்ப்புள்ளதால் அதை அணைக்குவதற்கு தீவிரமாக போராடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஈரோட்டு நகர் பகுதிகளிலும் இது வந்து ஒரு மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுகிறது. மக்கள் பல்வேறு இடங்களில் போக்குவரத்துகள் வந்து திருப்பிடப்பட்டு அந்த சக்தி சாலை முழுவதும் வந்து அடைக்கப்பட்டு அந்த நிறுவனங்கள் அருகருகே உள்ள அனைத்து நிறுவனங்களும் அடைக்கப்பட்டுள்ளன. இதை தீயை அணைப்பதற்கும் தீ தடுப்பதற்கும் தீயணைப்புத்துறையினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் போராடி வருகின்றனர். தண்ணீர் தேவை பூர்த்தி செய்ய ஆங்காங்கே வாட்டர் லாரிகள் தண்ணி லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்டு அங்கே அந்தந்த பகுதியில் உள்ள அந்த தீயணைப்பு வாகனங்களுக்கு தண்ணீர் நிரப்பப்பட்டு முழு நேரமாக போராடி வருகின்றனர். தற்போது ஈரோடு நகரப்பகுதியில் வந்து இது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நியூஸ்வே நண்பர்களுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டம் அதன் தலைநகர் ஈரோட்டில் இன்று காலை வந்து ஒரு தனியார் பைப் நிறுவனத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதன் குடோன் பகுதியில் வந்து முதல்ல அந்த தீ பரவியது. இதையடுத்து ஒவ்வொரு பகுதியாக பரவி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீ பரவி கொண்டிருக்க வேளையில் அதை அணைக்க வந்து தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினரும் போராடி வருகின்றனர். இதன் சுற்று வட்டார பகுதிகளில் வந்து மிகப்பெரிய நிறுவனங்களின் குடோன்கள் உள்ளன. பைப் குடோன், கயிறு குடோன் மற்றும் வலைகள், பிளாஸ்டிக் குடோன், மரக்கடைகள், இந்த மாதிரி பல்வேறு அதனை ஒட்டிய பகுதியில் இருக்கிறதுனால பெரும் தீ விபத்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறத கருதி மிகப்பெரிய ஒரு படை இறக்கப்பட்டு அந்த பகுதிகளெலாம் வந்து அடுத்த தீ பரவாமல் இருக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தீயணைப்புத்துறையினர் கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் வந்து இந்த தீ மேலும் பரவினால் பெரும் விபத்து வந்து ஏற்படும் வாய்ப்புள்ளதால் அதை அணைக்குவதற்கு தீவிரமாக போராடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம்